ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் புதுசாக ஆரி கற்றுக்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளோட சேனலில் ஆரி ஒர்க் சம்மந்தமான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் இப்போ தான் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இது ஒரு பேக் நெக் டிசைன் தான். இந்த ப்ளவுஸ் டிசைனை வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எப்பயும் சொல்கிறது தான், ஐநெடியில் எடுத்திருக்கேன். டயாலஜி பிராண்டில் 754 சரி த்ரெட்டோட நேம். ஓகேங்களா, ஷேட் நம்பர் வந்து 754. அதுதான் கொஞ்சம் நல்ல டார்க் கலரில் வந்து நமக்கு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா லைன் சரி த்ரெட்டில் ஒரு லைன் போட்டுட்ருக்கேன். எப்பயும் வந்து நான் 3 லைன்ஸ் வந்து கம்பல்சரி போடுவேன். அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது டைலர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், செகண்ட் லைன் போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி செயின் போடும்போது எல்லா செயினும் ஒரே அளவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து செயினை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேசிக் செயினில் தான் எல்லா ஸ்டிச்சஸுமே கவர் ஆகும். இந்த பேசிக் செயினை கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா ஸ்டிச்சஸும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து ஒர்க் ஃபினிஷிங் வரும், உங்களுக்கு ஸ்பீடும் வந்துடும். அதே மாதிரி ஐநீடில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே ஸ்பீடு கிடைக்கும். இப்போது துளிப் பிராண்டில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஸ்பீடு இருக்கும், இருந்தாலும் அயன் நீடில் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்பீடு வராது. என்னோடய சஜஷன் வந்து நீங்கள் அயன் நீடில் யூஸ் பண்ணி பழகுங்க. ஆல்ரெடி நீங்கள் துளிப்பில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதவே கண்டினியூ பண்ணுங்கள். பட் பீட் ஒர்க்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அயன் நீடில் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த டிசைனுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலான்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 1500க்குள்ளே நீங்கள் தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 லைன் நீங்கள் சரி த்ரெட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்து வந்து சுகர் பீட் கொடுக்கலாம். நான் வந்து சுகர் பீட் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சுகர் பீடில் நீங்கள் என்ன பிராண்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ப்ரிசோ பிராண்டு. இந்த ப்ரிசோ பிராண்டு வந்து நமக்கு நல்லாயிருக்கும். மற்ற குவாலிட்டியை விட இந்த குவாலிட்டி பீட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். நான் எப்பயும் வந்து லோ ப்ரைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வெட்டிங் ப்ரைடல் எதுவாக இருந்தாலும் சரி, நான் மேக்ஸிமம் வந்து ப்ரிசோ பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். அதுதான் வந்து எனக்கு நல்ல லைஃப் கொடுக்குது. ஓகே, இப்போ 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். 2 பீடாக வைக்கும்போது தான் வந்து நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இந்த ஃப்ரேம்லேருந்து இந்த கிளாத்தை கழட்டினதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும் 2 பீடாக வைக்கும்போது. இதுவே 3 பீடு அந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து 2 பீடாக வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். சுகர் பீடு 1 கூட வச்சு ஸ்டிச் பண்ணலாம். பட் 2 இருந்தால் நமக்கு கொஞ்சம் டைமிங் வந்து சீக்கிரமாக முடியும். 2 வச்சு தாராளமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுகர் பீடுக்கு அடுத்தடுத்த சைஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த சைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீடாக தான் வைக்கணும். இப்போ நான் வச்சுருக்க பீடு பார்த்திங்கன்னா ஆன்டிக் பீடு, இதில் 3 mm எடுத்திருக்கேன். ஓகேங்களா, சைஸ் வந்து 3 mm. இதை வந்து அடுத்த லேயராக வந்து கொடுக்குறேன். அடுத்த லைனுக்கு வந்து 3 mm பீடு வச்சு நான் பாருங்கள் ஒவ்வொன்றா தான் ஸ்டிச் பண்ணுறேன். 2 வைக்கலை. ஒவ்வொரு பீடாக வைக்கும்போது தான் வந்து நமக்கு அந்த ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியாது. இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 mm பீடு வச்சதுக்கப்புறம் இது பீட்ஸ் எல்லாமே எண்ட் ஆகும்போது நான் எண்ட் நாட் போட்டு தான் அடுத்த லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் தான் வைக்கிறேன். 2 லைனாக தான் வைக்கிறேன். இப்போ பேசிக்காக வந்து ஒரு 1000 ரேஞ்சில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 3 லைன் சரி போட்டுக்கோங்க. ஒரு லைன் சுகர் பீடு, 3 mm பீடு, அப்படி இல்லை நீங்கள் ஸ்டோன் செயின், ரன்னிங் ஸ்டோன் செயின் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட், ஒரு லைன் சுகர் பீட் வச்சிங்க அப்படின்னா இந்த பார்டர் வந்து நமக்கு நீட்டாக கிடச்சிரும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் திலகம் ஷேப் ஸ்டோனோ அப்படி இல்லை குந்தன் ஸ்டோன்ஸில் ரவுண்ட் ஷேப் இருக்குது, இல்லை ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக கொண்டு வந்து நீங்கள் ப்ளவுஸை வந்து டிசைன் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இது 1500 ரேஞ்சுக்கு வந்து காஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் 2 பீட்ஸாக தான் வைக்கிறேன். அதுக்கு மேலே வந்து நான் பீட்ஸ் வைக்கல. 2 ஷுவர் பீடாக வைக்கும்போது தான் நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு
நீடில் அயன் நீடில் எடுத்துக்கோங்க. நான் அயன் நீடில் தான் எடுத்திருக்கேன். அயன் நீடிலில் எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்பீடு நல்லாவே வரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அயன் நீடிலில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை நான் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டேன், பட் துலிப் நீடில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து 2 பீடாக கொஞ்சம் ஒரு 4 பீடு 6 பீடு அப்படி எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்படியே போக போக உங்களுக்கு பழகிடும். இப்போ பாருங்கள், இது ஆன்டிக் பீடில் சைஸ் நம்பர் 5 எடுத்துகிட்டு ஒரு பீடு 2 செயின், ஒரு பீடு 2 செயின் போட்டு அடுத்தடுத்த பீட்ஸ் வந்து வைக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா இந்த பீடை சுற்றியும் வந்து நம்ம சுகர் பீட் கொடுக்க போகிறோம். அதனால தான் இந்த 2 செயின் போட்டு அந்த 2 செயினில் கேப் விட்டு நான் இந்த ஆன்டிக் பீடை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது மெஷர்மெண்ட் வந்து நமக்கு சரியாக எடுக்க தெரியலனாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் இந்த மாதிரி செட் பண்ணி பார்த்துட்டு ஒரு லைன் செட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சுகர் பீடுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவையோ அது மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இந்த சொன்னேன் இல்லையா, இந்த ஆன்டிக் பீட் சுற்றியும் வந்து நான் சுகர் பீட் கொடுத்துட்ருக்கேன். இந்த ஆன்டிக் பீட்லேயே சைஸ் நிறைய இருக்குது. மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுற சைஸ் பார்த்திங்கன்னா 3, 4, 5. அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 3, 4 நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். 5 வந்து ஓரளவுக்கு நமக்கு நல்ல லுக்காக தான் இருக்கும். 5 பீட்ஸும் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது, நார்மல் சைஸில் தான் இருக்கும். இந்த மாதிரி பீட்ஸ்லாம் நீங்கள் வாங்கும்போது பஞ்சில் வாங்கிக்கோங்க. ஒரு பஞ்சுக்கு வந்து 12 பீட்ஸ் 12 லைன்ஸ் வரும். அந்த 12 லைன் வந்து நீங்கள் தாராளமாக ஒரு ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ப்ரிசோ பிராண்ட் வாங்கிக்கலாம். அது பார்த்திங்கன்னா 300 சம்திங் தான் ப்ரைஸ் வரும். 450 கிராம் இருக்கும், 450 கிராம்ஸ் வரும். அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ளவுஸ் ஆர்டர் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 100 கிராம் 200 கிராம் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டோன்ஸ் தான் அடுத்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ப்ளவுஸோட கலர் வந்து அந்த ஸ்டோன்ஸோட கலரு. இதை வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு க்ளூ எடுத்துக்கிட்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒர்க் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த கேப், அதாவது ஃபஸ்ட்டு லைன் அடுத்து ஒரு லைன் விட்டுட்டு அதுக்கு அடுத்த லைனில் வந்து இந்த மாதிரி க்ளூ வச்சு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ. நீங்கள் கடைகளில் கேட்டாவே கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வந்து இந்த ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டோனை வந்து திருப்பி ஒட்ட போகிறேன். ஓகேவா? அந்த ஷார்ப்பான பகுதி வந்து இந்த பீட் பார்த்த சைடும் அந்த நல்ல ப்ராடாக இருக்கிற சைடு வந்து ஆப்போசிட் சைட்லேயும் வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். கொஞ்சம் க்ளூ நிறையவே போட்டுக்கோங்க, ஏன்னா இதை சுற்றியும் நம்ம சுகர் பீட் கொடுக்க போகிறோம். அப்போ வந்து க்ளூ இருக்கிறது தெரியாது. இது ஸ்டோன்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண மாட்டோம். ஸோ கொஞ்சம் க்ளூ நிறைய போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக ஸ்டோன் வந்து விழுகாது. ஓகேங்களா? அதே மாதிரி மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் பண்ண தெரியல அப்படின்னா மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டே வந்து எடுத்துக்கோங்க. ஒரு டேப் வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு வந்து கேப் வேணும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க வந்து அப்படியே ஒர்க் பண்ணுவாங்க மெஷர் பண்ணாமையே. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மெஷர் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நீட்டாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா தான் அவங்க வந்து அடுத்த ப்ளவுஸ் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. இப்போ எமர்ஜென்சி ப்ளவுஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து நிறைய வரும், உங்களை நம்பி கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து இப்போ 1000 ரேஞ்ச் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு 1200 ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் போட்டு கொடுக்கலாம். அப்போ தான் வந்து அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் வந்து உங்கள்கிட்டே கொடுப்பாங்க. நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். இப்போ ஒரு 1000 ரேஞ்ச் கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன். அதில் வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமராக இருந்தாங்கன்னா நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஓகே, இதெல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எனக்கு டைம் இல்லை, அதுக்கு மேலே எடுக்கலை நான் வீடியோ. பாருங்கள், ஒரு சுகர் பேர், ஒரு ஆன்டிக் பீட் அந்த சென்டரில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த திலகம் ஷேப்புக்கு மேலே சுற்றியும் வந்து ஒரு 3mm பீடு, அதுக்கப்புறம் சுகர் பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். புட்டாஸ் பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் 3mm பீட்ஸ் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க, பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ளவுஸ் ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சாரீ ப்ரீப்ளேட் எடுத்து அயர்ன் பண்ணியும் கொடுக்குறோம். உங்களுக்கு அந்த சர்வீஸும் வேணும்னா நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் சொல்லுவோம்.